Hi friends, welcome to kurinji.com. நல்ல கோல்டன் கலரில் கிறிஸ்பியான இந்த கோதுமை பிஸ்கெட் நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம குழந்தைங்க பிஸ்கெட் கேட்கும்போது நம்ம வீட்டில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் இந்த பிஸ்கெட் செஞ்சு கொடுத்துடலாம். வாங்க இன்றைக்கி இந்த பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்டுக்கு தேவையான பொருள்: 1 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு உப்பில்லாத வெண்ணெய், 1/2 கப்பு பவுட்ரு பண்ண சர்க்கரை, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சின்ன பிஞ்சு உப்பு. நம்ம முதல்ல மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். மாதிரி லோ ஃப்ளேமில் குக்கரை வச்சுட்டு அதில் 1 கப்பு உப்பு சேர்த்துக்குங்க. நான் இந்த உப்பை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இந்த கலரில் இருக்குது. இதை நீங்கள் ஒரு வாட்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப எத்தனை தடவை வேணாலும் இதை பேக் பண்ணலாங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டுடுங்க. இப்போ குக்கர் மேல் மூடியில் கேஸ்கெட்டும் விசிலும் இல்லாமல் நம்ம போட்டு மூடிடலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் இப்போ பிஸ்கட் செய்ய போகிறோமோ அதில் கொஞ்சமாக வெண்ணெயும் மாவும் போட்டு கிரீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப்பு வெண்ணெயை சேர்த்துக்குங்க. வெண்ணெயை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வெண்ணெயை நல்லா க்ரீமியாக அடிச்சுக்குங்க. இப்போ இது கூட 1/2 கப்பு பவுடர் சுகர் சேர்த்து இது ரெண்டும் நல்லா க்ரீமாக வரணுங்க. அது வரைக்கும் நல்லா அடிச்சுக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா அடிச்சுட்டு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப்பு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் பாதி அளவு வெண்ணெய் பாதி அளவு சர்க்கரை, அதாங்க கணக்கு. இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஏலக்காவோட மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த விதையை மட்டும் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா, ஒரு சின்ன பிஞ்சு உப்பு, இப்போ இதெல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். மூணுலேருந்து 4 ஸ்பூன் பால் தேவைப்படுங்க. பால் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருங்க. நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்குங்க. இப்போ இதிலேருந்து மீடியம் சைஸ் ஒரு உருண்டை உருட்டி இதை நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையாலே ப்ரெஸ் கொடுங்க. இந்த மாதிரி நமக்கு பிஸ்கட் ஷேப்கே கிடைச்சிரும். இந்த ஓரங்களை மட்டும் சரி பண்ணிவிடுங்க. நீங்கள் அழுத்தும் போது ஒரே ஈவனாக அழுத்துங்க. நடுவில் மொத்தமாகவும் ஓரத்தில் மெலிசாவும் இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் இதுக்கு நடுவில் வந்து ஒரு முந்திரி பயிர் வைக்கிறேங்க. இது நல்ல கேக் பிஸ்கெட் வந்து பேக் ஆகி வரும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது இப்போ இந்த மாதிரி நம்ம எந்த பாத்திரத்தில் பேக் பண்ண போகிறோமோ அதில் வச்சுக்கலாம். இதேமாரியே நம்ம எல்லா மாவும் ரெடி பண்ணிக்கலாம். நல்ல கேப் விட்டு வைங்க. வைக்கும்போது இது பிஸ்கெட் வந்து பேக் ஆகும்போது கொஞ்சம் பெருசாகும். அதனால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா கேப் விட்டு வைங்க. இப்போ இது நல்லா சூடாக இருக்க குக்கரில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் 25 நிமிஷம், கரெக்டாக 25 நிமிஷம் ஆகுங்க இது இந்த பிஸ்கெட் நல்லா குக் ஆகிறதுக்கு. இப்போ 25 நிமிஷம் ஆகிடுது. பாருங்கள், பிஸ்கெட் நல்லா ரவுண்டாக உப்பிட்டு வந்திருக்கு.
இப்போ நீங்கள் இதை எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் வேகலைன்னு நினைக்காதீங்க. இதை நல்லா ஆற விடும்போது உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். லோ ஃப்ளேமில் 25 நிமிஷம், அதில் இந்த பிஸ்கெட் கரெக்டாக வெந்திருக்கும் உங்களுக்கு. இது நல்லா ஆற விட்டுடுங்க நீங்கள். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்ச் மாவையும் ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் இதே மாதிரி 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில். பாருங்கள், இப்போ நம்ம வச்ச அளவோட நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் பிஸ்கெட்டு. இப்போ நம்ம சேர்த்த எடுத்திருக்க 1 கப்பு மாவில் நமக்கு 15 பிஸ்கெட் கிடைக்குங்க. இந்த பிஸ்கெட்டை நம்ம டீ காஃபி கூடலாம் சர்வ் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.